ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்த ஜோசப் திடீர்னு ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தால தன் அன்பு மனைவி ரோசியை விட்டுட்டு வேலை தேடி வெளியூர் போறாரு. அங்க ஒரு பண்ணையார் வேலையை விட்டு போகும்போதுதான் சம்பளம் தருவேன்னு சொல்லி ஜோசப்பிற்கு வேலை தராரு. இப்படியே 15 வருஷம் ஓடிடுச்சு. ஜோசப் ஊருக்கு கிளம்பும்போது அந்த முதலாளி, உனக்கு இத்தனை வருஷ சம்பள பணம் வேணுமா இல்ல வாழ்க்கைக்கான 3 அறிவுரை வேணுமான்னு ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்கிறாரு. பணத்தை விட அறிவு தான் முக்கியம்னு ஜோசப் அறிவுரையை தேர்ந்தெடுக்கிறாரு. உடனே முதலாளி, குறுக்கு வழியில போகாத, தேவையில்லாத விஷயத்துல ஆர்வம் காட்டாத, முக்கியமா கோபத்துல இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதன்னு சொல்லி வழிப்பயணத்துக்கு 1.5 ரொட்டி துண்டுகளையும் கொடுத்து அனுப்புறாரு. வழியில முதல் 2 அறிவுரைகளை கடைபிடிச்சு பல ஆபத்துகள்ல இருந்து ஜோசப் தப்பிக்கிறாரு. கடைசியா வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா பார்க்கும்போது தன் மனைவி வேற ஒரு இளைஞனோட இருக்கிறத பார்த்து ஜோசப்பிற்கு ஆத்திரம் வருது. ஆனா கோபத்துல முடிவெடுக்காதங்கிற 3வது அறிவுரையை மதிச்சு அவசரப்படாம அன்னைக்கு ராத்திரி வெளியவே படுத்துடுறாரு. விடிஞ்சதும் விசாரிச்சா அந்த இளைஞன் வேற யாரும் இல்ல, ஜோசப் ஊரை விட்டு போகும்போது கருவில இருந்த அவரோட சொந்த மகன்னு தெரியுது. அன்னைக்கு மட்டும் கோபப்பட்டிருந்தா எப்பேற்பட்ட தவறு நடந்திருக்கும். கடைசியா 3 பேரும் சேர்ந்து முதலாளி கொடுத்த அந்த ரொட்டியை பிக்கும்போது உள்ள இருந்து 15 வருஷ சம்பள பணம் தங்க காசுகளா கொட்டுது. அறிவுரையை மதிச்சு பொறுமை காத்ததுனால ஜோசப்பிற்கு பணமும் கிடைச்சது, நிம்மதியான வாழ்வும் கிடைச்சது.